பரிசுத்த ஆவியால் உண்டாகும் நாவடக்கம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை இந்த பகுதியினை வாசித்து பார்த்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். அல்லாமலும் அக்கினி மயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததாம். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அக்னிமயமான நாவுகளை நம்முடைய நாவுகளோடு தேவனாகிய கர்த்தர் இணைக்க விரும்புகிறார். உங்களையும் என்னையும் தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதோடு நின்று விடாது, நம்முடைய நாவை தேவன் தொட விரும்புகிறார் தன்னுடைய அக்னியினால். ஏன் அவ்வாறு தொட விரும்புகிறார் என்று சொன்னால், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால், நம்முடைய வாய்க்குள் ஒரு நாவு இருக்கிறதே, அதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அது மிக சிறிய அவயவமாக இருந்தாலும் பெருமையானவைகளை பேசக்கூடியது. இன்னும் அந்த நாவை பற்றி வேதம் சொல்கிறது, நெருப்பு போன்றது அந்த நாவு. இன்னும் வேதம் சொல்லுகிறது, நமக்குள் இருக்கிற அந்த நாவிலே சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கிறதாம். நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி நரக அக்கினிக்கு நம்மை நேராக இழுத்து செல்லக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மேலும் நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதும் அந்த நாவுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தான் நாம் நம்முடைய நாவை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அக்னிமயமான நாவுகளை நம்முடைய நாவுகளோடு இணைக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, குதிரைகள் கூட கடிவாளம் போடப்பட்டு அந்த முழு குதிரையின் சரீரமும் அடக்கி ஆளுகை செய்யப்படும். அதே போலத்தான் கப்பல்கள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் சிறிய சுக்கானை கொண்டு அந்த பெரிய கப்பல் ஆளுகை செய்யப்படுமாம். அதே போலத்தான் நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தான் அந்த நாவு அடக்கப்படுவதற்கு தான் தேவன் வைத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவருடைய பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட அக்னிமயமான நாவுகள். அந்த நாவுகள் நம்முடைய நாவிலே வந்து அமருகிற பொழுது நம்முடைய நாவு நம்மால் அடக்கி ஆளுகை செய்யப்பட முடியும். தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாம் வாழ முடியும். நம்முடைய முழு சரீரத்தையும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து தேவனுக்கு நேராக நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும் நம்மால் நடத்த முடியும். ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷன் என்று வேதம் சொல்லுகிறதே, அத்தகைய பூரண புருஷர்களாக பூரண ஸ்திரீகளாக நம்மால் வாழ முடியும். ஆகையினால் தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்க ஆவியினால் என்னை நிரப்பும். அதோடு நின்று விடாது, உம்முடைய அக்னிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் என் நாவுகளோடு இணைக்கப்படட்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி இணைக்கப்படுகிற பொழுது நம் அந்நிய பாஷைகளை நம்முடைய அறை வீட்டு கதவை பூட்டி நாம் பேச 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 தேவ பக்தி நமக்குள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். நம்முடைய முழு சரீரமும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். தேவ பக்தியினால் நிறைந்து தேவ சித்தத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும். அத்தகைய கிருபையை இன்று முதல் அவர் உங்களுக்கு தருவாராக.